لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله ما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما அனைத்து புகழும் புகழ்ச்சியும் அகிலங்களின் அதிபதியான அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கு மட்டுமே உரித்தாக்கி புனிதமிகு ஜும்மாவின் முதல் உரையினை துவங்குகிறேன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, உள்ளங்களை சீர்படுத்துவோம், நிலையாக அமல்களில் நிலைத்திருப்போம் என்ற தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. நம்மளுக்கெல்லாம் ஒரு வெறுமை இப்பொழுது ஏற்பட்டிருப்பதை எல்லோரிடத்திலையும் உணர முடிகிற நேரம். ரமலான் முடிந்தது, கொஞ்சம் அமல்கள் தொட்டி கொண்டிருந்தது. அடுத்து ரமலான் காலம் போக போக இப்பொழுது அமல்கள் எல்லாம் நம்மிடத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடைபெற்று கொண்டே வருகிறது. ஒரு மாத காலம் கூட தாங்க முடியாத அளவுக்கு நம்முடைய அமல்களின் வீரியம் குறைந்ததற்கான அடிப்படை காரணங்களும், அதே நேரத்தில் அது மீண்டும் நம்மிடத்தில் வந்து ஒட்டிக்கொள்வதற்கான காரணங்களையும் திருமறை குர்ஆனும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு போதித்திருக்கிறார்கள். அந்த போதனைகளைத்தான் நாம் ஒன்றன் பின் ஒன்றாக அறிந்து நிலையான அமல்களை நாம் தொடர முற்படுவதற்காக இந்த தலைப்பு தேர்வு செய்யப்பட்டது. பொதுவாக இது முடியுமா அப்படி என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமல் என்பது அது சின்னதாக இருந்தாலும் அதை தொடர்ந்து செய்வது வருவதுதான் அல்லாஹ்வுக்கு விருப்பமானது. அமலுடைய அளவு பெரிதாக இருந்து அது ஒரு கட்டத்தில் செய்யப்பட்டு அது விடப்படுமானால் அது அல்லாஹ்வுக்கு பிரியமானது அல்ல. மாறாக அது அல்லாஹ் விரும்புவதும் அல்ல. அப்போ தொடர்ந்து செய்கிற சின்ன அமலாக இருந்தாலும் தொடர்ந்து செய்யணும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு வலியுறுத்துறாங்க. எது வரைக்கும் தொடர்ந்து செய்யணும், அதான முக்கியம். தொடர்ந்து செய்யணும் என்றால் எது வரைக்கும்? ரமலான் வரைக்குமா, அல்லது ஷவ்வால் வரைக்குமா, ஹஜ் வரைக்குமா, அல்லது எது வரைக்கும்? இந்த அளவு எண்டு எது என்றால் அல்லாஹுவே சொல்லுகிறான், வஅபுது ரப்பக ஹத்தா யஅதியக்கல் யகீன். உங்களுக்கு மரணம் வருகிற வரைக்கும் உங்க ரப்பை நீங்கள் வணங்குங்கள். அந்த எண்டு அல்லாஹ்வே சொல்லிட்டான். மரணம் வருகிற வரைக்கும் நாம் தொழுகையில் நிலைத்திருக்க வேண்டும். மரணம் வருகிற வரைக்கும் திருமறை ஓதுவதில் நிலைத்திருக்க வேண்டும். மரணம் வருகிற வரைக்கும் நோன்பும் நம்மிடத்தில் இருந்து கொண்டிருக்க வேண்டும். மரணம் வருகிற வரைக்கும் நம் அமல்கள் எதுவாக இருந்தாலும்
விடுபட்டு போகாமல் அதை தொடர்ச்சியாக செய்கிற ஒரு பழக்கம் முஸ்லிம்களிடத்துல இருக்கணும்ன்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது எது வரைக்கும்? மரண தருவாய் வரைக்கும். இத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னிறுத்தித்தான் இந்த வசனத்தை அல்லாஹ் பேசுகிறான். வஅபுது ரப்பக ரப்பக, உன் இறைவனை நீ வணங்குவீராக. அதான் நேரடி பொருள். யார சொல்றான்? அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வை சொல்றான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த கட்டளையை அல்லாஹ் பிறப்பித்து அவர் இதன் அடிப்படையில் வாழ்ந்து காட்டிட்டு போக சொல்றான். ஹத்தா யலத்தியக்கல் யகீன். யகீன் என்பதற்கு உறுதி என்றுதான் அர்த்தம். ஆனால் எல்லா தஃப்சீர் ஆசிரியர்களும் இந்த இடத்தில் ஹதீஸை வைத்து சொல்கிறார்கள், இது மரணத்தை தான் அல்லாஹ் சொல்கிறான். நபியே, உன் மரணம் வரைக்கும் நீ இறைவனை வணங்குன்னு சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் தொழுகை, ஐவேள தொழுகை எப்ப இந்த வசனம் வந்ததோ அல்லது அதற்கு முன்னால் இருந்தோ, போருக்கு சென்றால் ஒழிய மற்ற எல்லா காலங்களிலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை மஸ்ஜித் நபவியை ஒட்டி இருந்தது. அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஆரம்பத்தில் ஒரு ஆர்டர் போட்டான், நீங்க இரவு தொழுகையை தொழுது வாருங்கன்னா. அது ரசூலுல்லாஹ்வுடைய இறுதி வரைக்கும் இருந்தது. எந்த அளவுக்கு என்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இந்த உலகத்தினுடைய ஞாபகம் வந்த போதெல்லாம் அவர்களுடைய இலக்கு பள்ளிவாசலை நோக்கி பயணித்தார்கள். அவங்களுக்கு கடைசி கட்டத்தில் நோய் கடுமையானது. அந்த நோயின் வீரியம் அவர்களை மயக்கமுற செய்தது. அப்படி உலகத்தையே மயக்கி உலகத்தை விட்டு வெளியில போயிட்டாங்க. மீண்டும் மயக்கம் தெளிந்து கண் விழித்த உடனே ரசூலுல்லாஹ் சொன்னது, எனக்கு ஒழு செய்ய தண்ணி எடுத்து வைங்க. ரசூலுல்லாஹ் சொன்னது, என்னை கூட்டிட்டு போங்க பள்ளிவாசலுக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனித்தது மக்களுக்கு தொழுகை நடத்துவதற்கு. இப்படி நீங்க இறுதி வரைக்கும் எந்த அளவுக்கு என்றால், அதுல உச்சபட்சமாக நன்மையை ஏவி தீமையை தடுங்கள் என்ற ஆர்டரை போட்டானே, அந்த ஆர்டர் ரசூலுல்லாஹ் கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணாங்க. கடைசியாக ரசூலுல்லாஹ்வுடைய இறுதி மூச்சு, இறுதி இந்த உலகத்தினுடைய பார்வை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய நெஞ்சின் மீது சாய்ந்தவர்களாக மஸ்ஜித் நபவியில சஹாபாக்கள் எல்லாம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமையை ஏற்று பின்னாடி வரிசையாக அணியாக நின்று தொழுது கொண்டிருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே தன்னுடைய இறுதி பார்வையை முடிக்கிறார்கள். அல்லாஹ் போன்ற அந்த ஆர்டர் இறுதி என்பதை ரசூலுல்லாஹ் எப்படி நமக்கு வாழ்ந்து காட்டிட்டு போனாங்கன்னா, நமக்கு இந்த உலகத்தினுடைய அசைவுகள் தெரிகிற வரைக்கும் நாம் நன்மையில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த நன்மை சின்னதாக இருந்தாலும் சரி, ரொம்ப சின்னது. நீங்க ஒரு செயலை காலையில எஞ்சி தஸ்பீஹ் செய்பவர்களா இருந்தா அதை தொடர்ந்து செஞ்சுவாங்க. மாலையில தஸ்பீஹ் செய்பவராக இருந்தா தொடர்ந்து செஞ்சுவாங்க. ஐவேளை தொழுகையை பள்ளியோட தான் தொழுக வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டிருக்கு. அதை செய்து வருவீர்களானால் உங்களுடைய எல்லா அசைவுகளிலையும் இதை மையப்படுத்தணும். நம்ம எங்க பயணிச்சாலும், இங்க இருந்து திருச்சிக்கு போறோமா, லுகரை எந்த பள்ளியில் தொழலாம், அப்படி ஒரு சிந்தனையே வர்றதில்லை. எப்ப போய் சேர்றோம் என்பதற்கான எல்லா அளவுகோலையும் நம்ம கண்காணிக்கிறோம், அதுக்கான திட்டமிடுகிறோம். ஆனால் எதுல திட்டமிடுவதில்லை? நான் திருச்சிக்கு இந்த நேரத்துல கிளம்புனா பக்கத்துல லால்குடியில பள்ளிவாசல்ல லுகரை நிறைவேற்ற முடியுமா, முடியாதா? ஏன்னா நம்ம அதை கணக்கிட்டு பயணிக்கு அப்படித்தான் இருக்கணும். அப்படி நம்ம பயணிக்க ஆரம்பிச்சோம்னா இந்த தொடர் வந்துகிட்டே இருக்கும். ஒரு பள்ளியில தான் தொழணும் நமக்கு இல்லை, நமக்கு எல்லா பள்ளியிலையும் தொழலாம். ஆனால் அதற்குரிய அந்த தொடர் இருக்கான்னா தொழுதுக்கலாம். அங்க போய் தொழுதுக்கலாம், எங்க போய் தொழுதுக்கலாம், ஏர்போர்ட்ல போய் தொழுதுக்கலாம். ஏர்போர்ட்ல ஒரு பள்ளி அதுக்குன்னு உருவாக்கியிருக்காங்க, அங்கேயாவது அந்த கடமையை நிறைவேற்ற முடியுமா அப்படின்னு நம்ம நம்ம ஒரு திட்டம் போட்டோம்னா தெளிவா எல்லாம் வழிகாட்டி கொடுத்துருவோம். அதனால நம்முடைய எல்லா அமலும், நோன்பு வைக்கணுமா, ரமலானோடு நோன்பு முடியறதே இல்லை. ஆனா நமக்கு தான் முடிஞ்சிருச்சு. ஆனா ஷவ்வால்ல ரசூலுல்லாஹ் 6 நோன்பு சொன்னாங்க. ஷவ்வால்ல அது போக
சனி திங்கள் வியாழன் நோன்பு வைப்பதை ரசூலா சொல்லியிருக்கிறாங்க. அது போக பிறை 13, 14, 15 நோன்பு வைப்பதை சொல்லியிருக்காங்க. நோன்புக்கு ரசூலா காட்டிய அந்த சுன்னத்தான முறைகள் ரமலானோடு முடியறது இல்லை, அது தொடர்ச்சியாக 11 மாதங்களும் இருக்குது. ஆனா ஒரு நோன்பாவது ஒரு அதிகம்லாம் வேணாம், மாசத்துல வியாழக்கிழமை ஒரு நோன்பு. அன்னைக்கு என்ன வியாழக்கிழமை என்பது இந்த வியாழனிலிருந்து அடுத்த வியாழன் வரைக்கும் உள்ள நம்முடைய ஏடுகள் பரிசீலிக்கப்படுகிற நேரம். அந்த நேரத்திலாவது இறைவா ஒரு மாசத்துல ஒன்று தொடர்ச்சியாக அப்படியே ஃபாலோ பண்ணோம்னா நம்மிடத்தில் தொடர்ச்சி இருக்கும். அப்படி இருந்தால் அவர்களுக்கு என்ன வெகுமதி கிடைக்கும்? அத ரசூல் அல்லாஹ் திருமறையில சொல்றான். இப்படி தொடர்ச்சியாக அமல்களை தொடர்ந்து வருபவர்களுக்கு திருக்குரான்லாம் யோசிச்சு பார்த்தா பயமா இருக்கு. ரமலான்ல திருக்குரானை தொட்டது இன்ன வரைக்கும் தொட முடியாது. இன்ன வரைக்கும் அதுக்குரிய நேரமே கிடைக்க மாட்டேது. அதுக்குரிய நேரத்து கிடைக்குமான்னு ஓத போனா சோம்பேறித்தனம் வருது. சரி ஓதலான்னு உக்காந்தா தூக்கம் வந்துடுது. தூங்கிட்டு பின்னாடி ஓதலான்னா தூங்கிட்டு இருக்கும் போதே நமக்கு வீட்டுல வேலைகளை எழுதி வச்சிருக்கிறாங்க, இந்த வேலையை செஞ்சு முடியும். தொழுவ முடிச்சுட்டு தூங்கி வந்துச்சு, அந்த வேலைக்கு ஓடி போயிட்டு கரெக்டா மீண்டும் தூங்க போகிறோம். அவ்வளவுதான், திருக்குரான் அதோட மூட்டை கட்டி வச்சு உள்ளமே. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமறை குரான் நம்மோடு ஒட்டி இருக்கணும், நம்மோடு எண்டு பிணைஞ்சு இருக்கணும். நிறைய இல்ல, ஒரு 3 வசனம். அதனாலதான் பெருசா திட்டமிடாதீங்கன்றாங்க இமாம்கள். நீங்க பெருசா திட்டமிட்டீங்கன்னா தோல்விதான் அடைவீங்க. எந்ததுமே நான் இன்றையிலிருந்து தஹஜ்ஜத்தை 8 ரக்காத்தை விடாம தொழுவேண்டி யாராவது முடிவு பண்ணா தோத்துருவாங்க. 8 ரக்காத்துல 2 ரக்காத், 2 தான். எந்திரிச்சோமா டக்குன்னு ஒளி செஞ்சோமா 2 ரக்காத்தை தொழுதுட்டோமா, 1 மாசம் அப்படியே பழகிட்டோம்னா உடம்பு தானா அதற்கு பழகிடும். அடுத்து நீங்க 1 மாசம் கழிச்சு அதுக்கு பின்ன கண்ணை மூடினாலும் தூக்கம் வராது, உடம்பு அதுக்கு படுக்க விடாது, முறிச்சுக்கிட்டு எந்திரிக்கத்தான் பார்க்கும். அதை 2 மாசம் பழகிட்டீங்கன்னா அதுக்கு பின்னாலதான் 4 ரக்காத்தாக மாற்றணும். உடம்பும் மனசும் ரெண்டும் சேர்ந்து ஒரு நேரத்துக்கு வரும், இதுக்கு மேல உன்னை தூங்க விடாது அப்படின்னு உடல் அந்த கடிகாரம் உங்களை எழுப்பும். அப்படி எழுப்புனா நீங்க 4 ரக்காத்துக்கு போலாம். அது வரைக்கும் 2க்கு நீங்க முயற்சி பண்றதே பெரிய கஷ்டம். அது போலத்தான் திருமறை குரானோடு தொடர்ந்து செய்வதற்கு. திருமறை குரானை என்னன்னா எடுத்த உடனே 1 பக்கம் 2 பக்கம் 3 பக்கம் விட்டு அடி ஓதுறது. அப்ப ரமலான்ல சைத்தானை கட்டி போட்டு வச்சிருந்தான், எல்லாம் ஓதி முடிச்சிட்டோம். இப்பதான் திறந்து விட்டானே, இப்ப அவன் எல்லா பக்கமும் இருப்பான், 4புறத்துல இருந்துல நம்மளை தாக்குவான். அப்படி தாக்குற போது குரானை இப்போ ஒரு ஆயத்தை ஓதுறதுக்கு கஷ்டம். அதனால குரானை பெருசா பெரிய திட்டமிடாம ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 3 வசனம் பார்த்து ஓதணும்னு முடிவு பண்ணுங்க. பார்த்து ஓதுறதுக்கு நீங்க பழைய 3 வசனத்தை ஓதுனா போதும். 3 வசனமாக இந்த நேரத்துல அது என்னன்னா எப்பயாவது இல்லை, அப்படி நீங்க நம்ம கணக்கு பண்ணோம்னா தோத்துருவோம். மாறாக இந்த நேரத்தில் இந்த நிமிஷத்துல இந்த மணி துளியில நான் 3 வசனம் படிப்பேன். 1 மாதத்துக்கு திட்டமிடுவோம் தொடர்ந்து செய்யுது. இந்த ஒரு குறைஞ்சபட்சம் 5 நிமிஷம் எடுக்குமா, 3 நிமிஷம் எடுக்குமா? அந்த 3 நிமிஷத்தை நீங்க தொடர்ந்து செய்ய விடாம செய்வதுதான் ஷைத்தானுடைய சூழ்ச்சி. அந்த டயத்துல நிறைய வேலையை கொண்டு வந்து கொடுக்க பார்ப்பான். அதையெல்லாம் அப்படியே ஓரமா வச்சுட்டு நீ முடிக்கிற 3 நிமிஷத்துல இது உன்னை செஞ்சு முடிக்கணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை, அந்த வேலையை 3 நிமிஷம் கழிச்சு முடிச்சுக்கிறேன் என்று அந்த 3 நிமிஷத்தை ஒதுக்கி வச்சுட்டு அந்த 3 நிமிஷத்துல திருமறையோடு நீங்க நெருங்குங்க. தொடர்ந்து ஒரு மாதம் ஓதுனாலே எவ்வளவு 30, ஒரு நாளைக்கு 3 என்றால் 90 வசனத்தை தாண்டி போயிடும். 90 வசனம் பெரும்பாலான கடைசி பக்க சூறாக்களில் இல்லை. கடைசி 5 ஜுஸ் 10 ஜுஸ்ல 90 வசனங்கள் கொண்ட ஒரு சூறாவே இல்லை. வெறும் 30, 40, 20 அப்படித்தான் இருக்கு. நீங்க அப்படியே ஓதிக்கிட்டு வந்தால் ஒரு கட்டத்துல அந்த 3 நிமிஷத்துல உங்க உடலும் மனதும் எல்லாம் பழகிரும். இந்த நேரம் திருமறையோடு எனக்குரிய நேரம், இந்த நேரத்தை நான் வேறு எதுக்கும் கொடுக்க மாட்டேன் என்று பழக்கணும். அப்படி பழகிறதுக்கு கஷ்டம். சரி, இப்படி எல்லாம் பழகணும். இப்படி பழகி ஒரு முறையா ட்ரெடிஷனலாக அவர் அமைத்து கொண்டால் அவருடைய மரண தருவாயில் என்ன நிகழும் என்பதையும்
அவர் இந்த உலகத்தில் எப்படியாக வாழ்வார் என்பதையும் திருமறை சொல்கிறது. 41வது அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ் சும்ம இஸ்தகாமு, எவர்கள் எங்களுடைய இறைவன் அல்லாஹுதான் என்று சொல்லி சும்ம பின்பு இஸ்தகாமு அதுல உறுதியாக இருந்தார்களோ, நிலையாக நின்றார்களோ, அவர்களுக்கு ஃபலா ஹவுஃபுன் அலைஹிம். இப்ப இந்த உறுதியாக நிறுத்தல் என்பதற்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, முஜாஹித் ரஹிமஹுல்லாஹ் போன்ற பெரும் பெரும் தஃப்சீர் ஆசிரியர்கள், குர்ஆனுக்கு விளக்கம் சொன்ன ஆசிரியர்கள் சொல்கிறார்கள், இதுக்கு ஒன்று அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொண்டவர்கள் அல்லாஹ் அல்லாத எதன்பாலும் திரும்ப மாட்டார்கள், அல்லாஹ்வுக்கு மட்டுமே வணக்கத்தை செய்வார்கள், ஷிர்க ஒரு காலும் அவர்கள் கொண்டு வர மாட்டார்கள் தங்களுடைய வாழ்க்கையில். முஜாஹித் இதை சொல்றாரு. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, அவர்கள் அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படுவதில், அல்லாஹ்வுக்கு வழிபாடுகள் செய்வதில் நிலைத்து இருப்பார்கள். ரெண்டு அர்த்தமும் தோதுவானது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்வது, நீங்க அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொண்டால் அல்லாஹ்வை தொழுவதில் நிலையாக இருப்பார், அல்லாஹ்வுக்காக நோன்பு வைப்பதில் நிலையாக இருப்பார், அல்லாஹ்வை திக்ர் செய்வதில் நிலைத்திருப்பு தொடர்ந்து இருப்பார். அதே போல அல்லாஹ்வுக்காக தர்மம் செய்வதில் நிலைத்திருப்பார், அல்லாஹ்வுக்காக பிறரை புன்முறுவல் பூப்பதில் கூட நிலைத்திருப்பார். இந்திய முஸ்லிம்களை பற்றி படிக்கிற போது தான் இந்த வசனத்துக்குரிய விளக்கமே புரிஞ்சிச்சு. அவர்கள் மொழி தெரியாமல், கலாச்சாரம் தெரியாமல், உணவு முறை தெரியாமல், இங்க இருக்கக்கூடிய எதுவுமே தெரியாமல், ஏதோ ஒரு பாலைவனத்தில் இருந்து வந்த அந்த தோழர் சஹாபாக்கள் எப்படி இந்த மக்களோடு இணங்கினார்கள், ஒன்றதோட மட்டும் இல்ல, ஒரு புதிய மார்க்கத்தை கொண்டு வந்து அதை எல்லாரிடத்திலும் கொண்டு போய் சேர்க்கிற அளவுக்கு எப்படி அவர்களுக்கு முடிஞ்சது என்றால், ரசூலுல்லாஹ் சொன்னதா, உன் சகோதரனை பார்த்து நீ புன்முறுவல் பூர்ப்பதும் தர்மமே. அவரை பார்த்து, நீ யாரை பார்த்தாலும் முஸ்லிம் இவரை பார்த்தாலே சிரிச்ச முகமாக இருப்பார். யாரையாவது இன்னைக்கு சொல்ல முடியுதா? பாய்கள், அதுவும் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நம்ம பாய்கள், வியாபாரிகள் நன்றா புரிஞ்சுக்க, முஸ்லிம்கள் என்றாலே அதுக்கு இன்னொன்று தொற்றி பிறந்தது வியாபாரிகள். நீங்க எந்த காரணத்திலும், ஏன்னா அரபுகள் வியாபாரிகளாகத்தான் இருந்தார்கள், அவர்கள் மார்க்கத்தை வியாபாரத்தின் மூலமாகத்தான் கொண்டு வந்து சேர்த்தார்கள். அதுல இருக்கக்கூடிய நேர்மை, அதுல இருக்கக்கூடிய ஒழுக்கம், அதுல இருக்கக்கூடிய பண்பாடு எல்லாத்தையும் கொண்டு வந்து அப்படி இஸ்லாத்தை கொண்டு வந்து முன்ன வச்ச போது எல்லா வியாபாரியும் தோத்து போயிட்டாங்க, எல்லா வியாபாரியும் அவுட், முஸ்லிம்கள் ஜெயித்து அப்படி நின்ட்டாங்க. அவர்கள் செஞ்ச வியாபார முறை அப்படி. காரணம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் அதுல புன்முறுவல். ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, இஸ்தஸ்லீம், அதுலயே இஸ்லாம் வருது. இஸ்தஸ்லீம், அவர்கள் யாரை பார்த்தாலும் சிரிச்சாங்க, என்ன டென்ஷன் ஒண்ணுமே கிடையாது அவர்களுக்கு. எல்லாம் காரணம் என்னன்னா, அவர்களுக்கு இந்த வசனம் தான், இஸ்திகாமாக இருந்தார்கள். ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க, சிரிக்க சொல்லியிருக்காங்க, அல்லாஹ் சிரிச்சா அவன் நன்மையை கொடுக்குறான் என்பதை உள்ளுக்குள்ள கொண்டு வந்தாங்க. சரி, இப்படி இருப்பதற்கு தடையாக என்ன இருக்கும்? அப்படி என்றால் அல்லாஹ்வே சொன்னான், ஃபலா ஹவுஃபுன் அலைஹிம், எதிர்காலத்தை பற்றி அவர்கள் பயப்பட மாட்டார்கள். இது ஃபர்ஸ்ட், ரொம்ப முக்கியமான. எதிர்காலத்தை குறித்த பயம்தான் நம்மளை இயல்பான நம்முடைய கேரக்டர்லேருந்தே மாற்றுது. சிலர்களுக்கு இயல்பா இருக்கும், பார்த்தாலே சிரிப்பாங்க, பார்த்தாலே அப்படி சிரிச்ச முகத்தோடு புன்முறுவலோடு இருப்பாங்க. ஆனால் வியாபார நெருக்கடி, இந்த வியாபாரம் நாளைக்கு என்ன ஆகுமோ, குடும்பம் என்ன ஆகுமோ, அந்த நோய் அவர்களை என்ன ஆக்குமோ, இந்த நோய் நம்மளை என்ன ஆக்குமோ என்று வருங்காலத்தில் நமக்கு ஏற்பட போகிற முசீபத்துகளை நினைத்து பயம்தான் இறுக்கமாக்க மூஞ்சை ஆக்கும், ஒரு நெருக்கடியை உள்ளுக்குள்ள கொண்டு வரும். இந்த நெருக்கடி முஸ்லிம்களுக்கு இருக்காதுன்றார் ரப்பு. வலா ஹவுஃபுன் அலைஹிம், இந்த நெருக்கடி அவர்களுக்கு வராது. ஏனென்றால் அடுத்த நொடி என்ன நடக்கும் என்பது முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் மரணத்தை எதிர்பார்த்து இருக்கணும். நம்ம எதை எதிர்பார்த்து இருக்கிறோம் தெரியுமா? வேற விஷயங்களை. ஆனா அல்லாஹ் சொல்றான், நீங்க மரணத்தை விரும்பக்கூடாது. விரும்புவது மார்க்கத்தில் ஹராம், மரணத்தை கேட்பது ஹராம். ஆனால் மரணத்தை எதிர்பார்த்து இருப்பது இபாதத்.
அது இபாதத்து, வழிபாடு, தொழுக மாதிரி, நோன்பு மாதிரி, அது ஒரு வணக்கம். அதை எதிர்பார்த்து நம்ம இருப்பவர்கள் அடுத்த நொடி கூட நமக்கு மரணம் வரும் என்று இருந்தால் நடக்கிற எதுவுமே நம்மளை தாக்காது. அதுல இன்னொரு கேள்வி வரும், அப்படி என்றால் நான் மௌத்தாயிட்டா என்னை நம்பி இருக்கிற அல்லது என்னிடத்தில் பொறுப்பு சாட்டப்பட்டிருக்கக்கூடிய என் வருங்கால சந்ததிகள், என் குடும்பம், என்னுடைய பிள்ளைகள், எனக்கு கீழே இருக்கக்கூடிய என் தாய் தந்தைகள், சகோதர சகோதரிகள், இவங்கெல்லாம் என்ன ஆவாங்க? அந்த கவலையும் வரும். அதுக்குத்தான் அல்லாஹ் அடுத்து சொன்னா, வலா தஹ்சனு, அவர்கள் பயப்படவும் கவலைப்படவும் மாட்டார்கள். இந்த கவலை மூமினுக்கு வரவே கூடாதா. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் பொறுப்புதாரி யாரு? இந்த நம்பிக்கையே நம்ம இடத்துல சுத்தமா எடுபட்டு போயிடுச்சு. அவங்களுக்கு பொறுப்புதாரி நம்மளும் நம்ம சைத்தான் நம்ப வச்சிருக்கோம், நாமளே கிடையாது. நாம இல்லை என்றால் நம்மளை விட சிறந்தவர்களை அந்த இடத்தில் கொண்டு வந்து அவர்களை அல்லாஹ் நிர்வகிப்பான். என் பிள்ளைக்கு கல்யாணம் என்று நாளைக்கு இருந்தால் கூட, இன்னைக்கு நான் மௌத்தானால் கூட அந்த கல்யாணத்தை வேறவர்களை வைத்து அல்லாஹ் நடத்துவான். அதே போல நாளைக்கு என் பிள்ளை பரீட்சை எழுத பாஸ் ஆயிருந்தான், பெரிய செலிப்ரேஷன் வச்சிருக்கேன், அதுல நான் கலக்க முடியல என்று இருந்தால் கூட அந்த விழா கொஞ்ச நாளைக்கு தள்ளி போகும். ஆனால் அடுத்து அவர் எப்படி நடத்த வைப்பான்னு தெரியுமா? எங்க வாப்பா உயிரோடு இருந்தப்ப இதை செய்ய நினைச்சாரு, அப்ப முடியல, நான் இப்ப செய்யறேன்னு அந்த நிகழ்வு நடக்கும். அதனாலதான் இது மூமின்களுக்கு ஏற்படக்கூடாது. அப்படி ஏற்பட்டால் துஆ செய்யுங்க, அல்லாஹ்விடத்துல கேளுங்க. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹம்மி வல் ஹஸன், வருங்காலத்தை குறித்த பயமோ இழந்து விட்டதை நினைத்து வருத்தமோ எங்களை வருத்தத்தை விட்டு அல்லாஹ்வே உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். இத இப்படி தொடர் அமல் செஞ்சு வந்தவங்களுக்கு மலாயிக்கத்துமார்கள் வந்து மரணமாகிற நேரத்தில் நினைவூட்டுவார்கள் என்று முஜாஹித் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள். இந்த வசனத்தை சொல்லிட்டு இல்ல என்னன்னா, அல்லாஹ் அந்த வசனத்துல வருது, சும்மஸ்தகாமு தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, அவ்விடத்தில் மலாயிக்கத்துமார்கள் வருவார்கள். மரணத்தின் வெளியில நின்று கொண்டு பாய்ந்து கொண்டு இருக்கிற பொழுது அவரிடத்துல சொல்லுவார்கள், கவலைப்படாதீங்க, நீங்க போகிற இடம் கபர்ல தனியா உணர போறதில்லை, அதுக்கு அடுத்து நீங்க மாஷர்ல தனியா நிக்க போறதில்ல, நீங்க சிராத்துல் முஸ்தகிம் பாலத்துல கடக்குறதுல சிரமப்பட போறதில்லை, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க என்று வருங்காலத்தில் நிகழ்வு கொடுத்து பயப்பட வேண்டாம். நீங்க விட்டுட்டு போறோம் என்று பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. என் பிள்ளை என்ன ஆகுமோ, என் மனைவி என்ன ஆவாளோ, எங்க அம்மா என்ன ஆகுமோ, என் தகப்பனார் என்ன ஆவாரோ, என் சகோதரர் என்ன ஆவானோ, இந்த வியாபாரத்தை அடுத்து இவர்கள் எடுத்து நடத்துவார்களா, அல்லது இந்த பணியை தொடர்வார்களா, வீட்டை காப்பாற்றுவா, அதை காப்பாற்றுவார்கள், எந்த கவலையும் படாதீங்க, எல்லாத்தையும் அவர்களோடு நாங்கள் இருந்து பார்த்துக் கொள்கிறோம். இந்த வார்த்தை எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க. நான் ஓ இடத்துல நான் இருக்கேன், நீங்க கவலைப்படாம போ அல்லாட்ட சொல்லிட்டு சொல்வார்கள், அபிஷிரூபில் ஜன்னத்தில்லத்தி குந்தும் துவாதும். இப்போ உங்களிடத்துல இருக்க வேண்டிய சிந்தனை எல்லாம் உங்களுக்கு அல்லாஹ் வாக்களிச்ச சொர்க்கத்தின்பால் நற்செய்தி, மகிழ்ச்சியோடு செல்லுங்கள் என்று சொல்வார்கள் என்பதை சொல்கிறார்கள். இந்த உள்ளத்தை அடைவதற்கு, இந்த நிலைமையை அடைவதற்கு திருமறை குர்ஆன் முதல் விஷயமாக சொல்லுகிறது, இஸ்லாஹுல் குலூப், உள்ளங்களை சீர்படுத்துங்கள் என்று. இந்த சீர்படுத்துவது எப்படி ஒவ்வொன்றாக அல்லாஹ் சொல்லுகிறான். இன்ஷா அல்லாஹ் அதை சீர்படுத்தினோம் என்றால் நாமளும் தொடர்ந்து அமல் செய்து அல்லாஹ்விடத்தில் மகிழ்ச்சியோடு சென்று சேர்வோம். அதுக்குரிய தௌஃபீக் அல்லாஹ் தந்து பேரருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இனியத்திற்குரிய எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நல்லடியார்களே, ஒரு நாள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மஸ்ஜித் நபவியில் உட்கார்ந்து கொண்டு கேட்டார்கள், ஃபித்னாக்களை பற்றி தெரிந்தவர்கள் யாராவது இருக்கிறீங்களா அப்படின்னாங்க. இப்போ சஹாபாக்கள் சொன்னார்கள், எங்களுக்கு தெரியும் அப்படின்னு. என்ன ஃபித்னா சொல்லுங்க அப்படின்னா, அவங்க அண்டை வீட்டுக்காரர் பற்றி சோதிக்கப்படுவது, அதே போல தெருக்களுக்கு வழங்கப்படுகிற உரிமைகளை வழங்காமல் இருக்கிற சோதனைகளை எல்லாம் சொன்னார்கள். ஒவ்வொன்றுக்கும் சோதனை இருக்கிறது. இந்த சோதனைகளுக்கெல்லாம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இதை பற்றி நான் கேட்கல, இதுக்கு பரிகாரமாக அல்லாஹ்வே தொழுகை, நோன்பு, சக்காத்துகளை வைத்திருக்கிறான், இந்த பரிகாரம் முடிஞ்சிடும் அப்படின்னு. அப்போ சொல்லிட்டு சொன்னாங்க, நான் எதை கேட்குறேன், சமியான் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுகுரு ஃபித்னத்தன் யமூஜு
மௌஜில் பஹரி, கடல் அலைகளை போன்று தொடர்ச்சியாக வரக்கூடிய குழப்பங்களுடைய ஃபித்னாக்களை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூற கேட்டவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னாங்க. அப்பொழுது ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நான் கேட்டேன் அப்படின்னா. அப்போ ரசூலா சொன்னாங்க, உங்க வாப்பாவை போலவே நீங்களும் நன்மை அடைஞ்சிருக்கீங்க. நான் யமான் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலாவோடு கூட இருந்தவர்கள், அவருடைய பிள்ளை ஹுதைஃபாவும் அவரோடு இருந்ததுனால உமர் ரலியல்லாஹு அன்ஹு மகிழ்ச்சியை சொல்லிட்டு கேட்டாங்க, சொல்லுங்க அப்படின்னு. அப்பொழுது சொன்னார்கள், ஃபித்னாக்கள் உருவாகும். எப்படிப்பட்ட ஃபித்னாக்கள் என்றால், ஒவ்வொருத்தருடைய உள்ளங்களையும் கடுமையாக பாதிக்கிற அளவுக்கு அந்த ஃபித்னா இருக்கும். அதை அவருடைய வார்த்தையிலே சொல்லுகிறேன், ஒவ்வொரு மனிதனும் எப்படி மாறுவான் என்றால், தூரலுல் ஃபித்ன், குழப்பங்கள் கொடுக்கப்படும். எப்படிப்பட்ட குழப்பங்கள் என்றால், அலல் குலூபி கல் ஹசீரி ஊதன் ஊதன், கோரை கோரையாக பின்னப்பட்ட பாய்களை போல ஒன்றன் பின் ஒன்றாக உள்ளத்துக்குள் சோதனைகள் அடுக்கப்படும். ஒன்று போக ஒன்று அப்படி வரும். அந்த நேரம் அதோட மட்டும் அந்த நேரத்தில் யார் அந்த ஃபித்னாவில் அமிழ்ந்து விடுகிறார்களோ, அந்த ஃபித்னாவுக்குள்ளேயே நிற்கிறார்களோ, அதை பற்றி ஆய்வு செய்கிறார்களோ, அதை பற்றியே பேசிட்டு இருக்கார்களோ, அதுக்குள்ளேயே தங்களை அதிகமாக ஈடுபடுத்திக் கொள்கிறார்களோ, ஒரு நுக்கத்தத்து ஃபீஹி நுக்கத்தன் சௌதா, அவருடைய உள்ளத்தில் ஒரு கருப்பு புள்ளி இடப்படும். அதன் மூலமாக அவர் மீண்டும் 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 அதுக்குள்ளேயே சிக்கி தவிப்பார். இன்னும் யார் அதிலிருந்து கண்டுகொள்ளாமல் வெளியில் இருக்கிறார்களோ, அவர்களுடைய உள்ளத்துக்குள் ஒரு வெள்ள புள்ளி இடப்படும். அந்த புள்ளி அவர்களுக்கு ஒளியாக அமையும் என்று சொல்லிட்டு, இப்ப இந்த சிக்கல்ல மாட்டாமல் இருக்கிறவருடைய உள்ளம் எப்படி இருக்கு? இந்த ரெண்டும் ரசூலா சொல்றாங்க, இந்த குழப்பமான காலகட்டத்தில் தசீரு அலல் குலூபி ஃபித்னத்தைன். நன்றாக புரிஞ்சுக்கங்க. இனி நாம போக போற பாதையை ரசூலா சொல்லி கொடுத்தத ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு சொன்னாங்க. உமர் அதன் மூலமாக நமக்கும் சொல்கிறார்கள். இதே இடத்துல தான் ஒட்டுமொத்த மனிதர்களுடைய உள்ளங்களும் செல்ல போகிறது. ஃபித்னாக்களுக்குள்ள நிக்க போகிறவர்கள் கருப்பான உள்ளமுடையவர்கள், ஃபித்னா விட்டு வெளியில வருகிற உள்ளம் உள்ளவர்கள், வெள்ளர் என்ற உள்ளம் உள்ளவர்கள். இந்த ரெண்டுக்கும் இடையில தான் தசீரு அலல் குலூபி ஃபித்னத்தைன் ரசூலா சொன்னாங்க. இப்படித்தான் இந்த உள்ளங்கள் இனி பயணிக்கும். அப்படி பயணிக்கிற போது எவருடைய உள்ளத்துக்குள்ள கருப்பு புள்ளி விழுந்ததோ அவர் கவித்து வைக்கப்பட்ட கூஜாவை போன்றவர். அதுல கொலபு ரெண்டு இருக்காது. என்ன? லா யாரிஃபு மாரூஃபன், நன்மையை அவர் அறிந்து கொள்ளவே மாட்டார். வலா யன்கிர் முன்கரன், எந்த பாவத்தையும் அவர் வெறுக்க மாட்டார். அதுக்குள்ளேயே அவர் சிக்கி தவிப்பார். எவருடைய உள்ளம் அந்த வெள்ள புள்ளிட்டதோ அந்த உள்ளத்தை பொறுத்த வரைக்கும் அது வெள்ளர் என்று பயணிக்கும். அது ஃபர்ஸ்ட் தன் ரப்பை அறிந்து கொள்ளும். இரண்டாவது அதில் அது ஈடுபட்டு கொண்டிருக்கும். எது வரைக்கும் என்றால் கியாமத் நாள் ஏற்படுகிற வரைக்கும் இதே நிலைதான் தொடரும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். இந்த ஃபித்னா இது உடைக்கப்படும். இந்த ஃபித்னா அவ்வளவு சீக்கிரம் இல்ல. இது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்ட அந்த நேரத்திலிருந்து துவங்கிய இந்த ஃபித்னா இன்னைக்கு மழை போல நிற்கிறது. தொழுக முடியல, தொழுகையில ஃபித்னாக்கள். நோன்பு வைக்க முடியல, குர்ஆன் ஓத முடியல, திக்ர் செய்ய முடியல, வீட்டுல மனைவியோடு சந்தோஷமாக பேச முடியல, பிள்ளைகளோடு விளையாட முடியல, யாரோடும் யாரும் எந்த தொடர்பும் இல்லாமல் ஏதோ ஒரு உலகத்தில் மொபைலை முன்னால வைத்துக் கொண்டு பயணித்துக்கிட்டே இருக்கிறோம். எது வரைக்கும் போக போறோம்? கடைசியில மௌத்து நேரத்துல மொபைல் எங்கன்னு கேட்கிற அளவுக்கு வந்துருவோம் போல. எவனோ மெசேஜ் போட்டிருப்பான், அதுக்கு நான் பதில் சொல்லாம போயிடுறேன், இல்ல அதுல ஏதாவது கடன் இருக்கு அதை குடு, நான் நிவர்த்தி பண்ணிட்டு போறேன்ற அளவுக்கு வந்துரும் போல சமூகம். என்றால் ஃபித்னாவுடைய உச்சத்துல கொண்டு வந்து செய்த நிப்பாட்டு. ஏல்ல இதை பாரு, மனைவியை பத்தியோ பிள்ளைகளை பத்தியோ அதை பத்தி எதை பத்தி கவலைப்படாத என்ற அளவுக்கு இனி இப்படித்தான் உள்ளங்கள் போகும் ரசூலா சொன்னது. இந்த உள்ளங்களுக்குள்ள நம்முடைய உள்ளம் எதுவாக இருக்க வேண்டும் என்பதை திருமறை தீர்மானிக்கிறது. அந்த உள்ளம் 10 என்று திருமறை சொல்கிறது. இதுல நல்ல உள்ளங்கள் 10, கெட்ட உள்ளங்கள் அதற்கு மேல.
என்னென்ன என்பதையெல்லாம் இன்ஷா அல்லாஹ் வருகிற காலங்களில் அறிந்து இஸ்லாத்திலேயே பயணிப்போம். குழப்பங்களிலிருந்து விடுபட்டு மூமினாக மௌத்தாயி மலக்குமார்களுடைய வாழ்த்து செய்தியை பெறுவோம். ஆகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.